நாம் இப்போ எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் பெத்தகான வெட்லேண்ட் பார்க். கொழும்பில் வந்து இவ்வளவு ஒரு ரொம்ப பிஸியான ஒரு நகர்ப்புறத்தில் வந்து சிட்டிக்கு நடுவில் இப்படி ஒரு வனாந்தரம் இருக்குதுன்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? அமெரிக்காவுக்கு வந்து எப்படி ஒரு நியூயார்க்கில் வந்து ஒரு சென்ட்ரல் பார்க்கோ, அதே மாதிரி வந்து இலங்கையில் வந்து கொழும்புக்கு வந்து இந்த பெத்தகான அப்படின்னு சொல்லக்கூடிய வெட்லேண்ட் பார்க் ஈரநிலக்காடு இருந்து கொண்டிருக்கின்றது. இங்கே வந்து விசேஷமாக கிட்டத்தட்ட 18,000 ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய வனாந்தரம். இதுக்குள்ளே வந்து நடந்து போவதற்கான பாதைகள், பேர்ட் வாட்சிங் சென்டர், ஒவ்வொரு சீசனல் பேர்ட்ஸ் காலங்களுக்கு ஏற்ற பறவைகள் வந்து வெளிநாடுகள் இருந்து வருகின்றது. அது மாதிரி உள்நாட்டில் வந்து வேறு வேறு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பறவைகள் இடம்பெயர்ந்து இங்கே வருகின்றது. அதே போல் விசேஷமாக வண்ணாத்தி பூச்சிகள், மீனினங்கள் உட்பட நீர் சார்ந்த உயிரினங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு பிரபல்யமான இடமாக இந்த பெத்தகான வெட்லேண்ட் பார்க் வந்து ஈரநிலக்காடு வந்து இருந்து கொண்டிருக்கின்றது. உதாரணமாக பொர்லஸ் கமுவ பத்திரம் உள்ள பிரதேசங்களுக்கு உட்பட்ட பார்லிமெண்ட் சரௌண்டிங் நமக்கு தெரியும். அந்த பகுதிகளை பார்த்தால் அதிகமாக வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, ரிசர்வேஷனாகத்தான் இருக்கும், அரசுக்கு சொந்தமான காடுகளாகத்தான் இருக்கும், அதுவும் ஈரவலய காடாகத்தான் இருக்கும். அதனுடைய மத்தியில் இருக்கக்கூடிய பகுதி தான் இப்போது நாங்கள் இருக்கக்கூடிய இந்த பெத்தகான ரிசர்வேஷனாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம வந்து போய் பார்க்கலாம். இங்கே வந்து பேர்ட் வாட்சிங் சென்டர் இருக்குது, அது மாதிரி வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. தியவண்ண நதியினுடைய மத்தியில் தான் இதுவும் அமைந்திருக்கின்றது. நமக்கு தெரியும் பார்லிமெண்ட் பாராளுமன்றம், இலங்கையினுடைய பாராளுமன்றம் அமைந்திருக்கின்றது தியவண்ண நதியினுடைய மத்தியில். அந்த தியவண்ண நதியை சார்ந்த பகுதிகளில் தான் இந்த வெட்லேண்ட் பார்க்கும் அமைந்திருக்கின்றதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. போகலாம், பார்க்கலாம், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள். அது மாதிரி வேறு மாவட்டங்களுக்கு சொந்தமான மரங்களையும் வந்து இங்கே கொண்டு வந்து வைத்து அவற்றை ஒரு மரமாக ஆக்கி, காரணம் கிளம்பு வந்து சில டைமில் ட்ரை ஜோனாகவும் இருக்கும், சில டைம் வெட் ஜோனாகவும் இருக்கும், சில டைமில் வந்து உலர்ந்து போயிருக்கும், சில நேரத்தில் வந்து மழையினால் ஈரமாக இருக்கும். இந்த ரெண்டுக்கும் பொருத்தமான நிலையில் ஈடுபடுத்தக்கூடிய மாதிரி மரங்கள் இங்கே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 2013 ஆரம்பிக்கப்பட்ட இந்த வெட்லேண்ட் பார்க் வந்து இன்றைக்கு வந்து மிக சிறப்பாக செழித்து வளர்ந்து நிறைய பேருடைய ஃபோட்டோகிராஃபர்ஸ், ஓவிய கலைஞர்கள் அவர்களுடைய ஆசைக்கு தீனி போடுகின்ற ஒரு இடமாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. நிறைய வரலாம், ஃபேமிலியோடு நீங்கள் வரலாம். இயற்கை சார்ந்த ஆர்வம் உள்ளவர்கள், அதுபோன்று நுண்ணுயிர்கள் சார்ந்த ஆர்வம் உள்ளவர்கள், அதாவது நீர்வாழ் உயிரினங்கள் சார்ந்த ஆர்வம் உள்ளவர்கள் இங்கே வந்து நிறைய பார்க்கலாம். நான் போய் பார்க்கலாம். பெத்தகான வெட்லேண்ட் பார்க், செஞ்சுரி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்டட் ஏரியா, கொலம்போ ராம்சர் சிட்டி அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே வந்து என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் இங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. அதுபோன்று இங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், ஸ்பெஷலி வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, அதுக்கெல்லாம் மிக உகந்த ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரியும், பயோடைவர்சிட்டி ஆய்வுகளுக்கும், கலைஞர்கள், புகைப்பட கலைஞர்கள், அதுபோன்று இங்கே வந்து ஸ்பெஷல் கிளாஸஸ் நடக்குது. பாடசாலை மாணவர்களுக்கான ஸ்பெஷல் வகுப்புகளும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இயற்கை சம்பந்தமான, பயோடைவர்சிட்டி சம்பந்தமான, இலங்கையினுடைய ஃபாரஸ்ட் கல்ச்சர் சம்பந்தமான விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இங்கே அதிகமாக இருக்கின்றது. உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்கின்றது. வாட்டர்லேண்ட் பார்க்கினுடைய மெப் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. நாங்கள் வந்து எங்கே இருக்கிறோம், இதான என்ட்ரன்ஸ். எஸ், நோ, திஸ் இஸ் டு ஸ்ரீ ஜெயவர்தன போகிற பெத்தகான. ஓகே, நம்ம உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா இங்கே வந்து ஒரே சேராய்க்குது.
இட்ஸ் ஓகே, போய் பார்ப்போம். அடர்ந்த மரங்கள் ரோட்டில் வந்து இது நீண்ட காலம் வளர்க்கப்பட்ட, கிட்டத்தட்ட 2013ஆம் ஆண்டு வந்து இது அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது, ஓப்பன் பண்ணப்பட்டுச்சு. பட் அதுக்கு முன்னாலே வந்து இந்த மரங்கள் எல்லாம் நடப்பட்டு அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 18,000 ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய ஈரவலய பூங்கா வந்து இந்த சிட்டிக்கு நடுவில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விடயம். கடந்த 2 தினங்களாக வந்து அதிகமான மழை அப்படிங்கிறதால வந்து 2 பக்கமும் நீர் அதிகமாக காணப்படுது. பட் நார்மலி வந்து யூஸ்வலாக இங்கே வந்து அதிகமாக இது வந்து வெட்லேண்ட் பார்க் தான், ஈரவலய காடா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பொழுதும் வந்து இந்த இடம் வந்து ஈரமாகவே தான் இருக்கும். பட் கடந்த 2 தினங்களாக கொஞ்சம் அதிகப்படியான மழையினால் நீர்மட்டம் இன்னும் உயர்ந்திருக்கின்றது. இது வந்து என்ன சொல்கிறது, கண்டல் தாவரம் இல்லையா, அதனுடைய வேர் அமைப்புகளை பார்த்தால் தெரியும். சாதாரண நில அமைப்பில் இருக்கக்கூடிய கண்டல் தாவரங்கள் இந்த அமைப்பில் இருக்கும். அதே போன்று கடற்கரையோரங்கள் இருக்கக்கூடிய கண்டல் தாவரங்கள் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அந்த ஒரு பொன்சாய் டைப்பில் வந்து இருக்கும். இது என்ன மரம் மட்டும் தெரியுதா? கடந்த சிங்கராஜவனத்துக்கான பயணத்தில் வந்து நாங்கள் சந்தித்தோம். காட்டு, அதாவது முள், என்ன அது, கட்டு உணு என்று சொன்னாங்க. அதாவது முள் நிறைந்த ஒரு மூங்கில் மரமாக, அதனுடைய ஒரு இனம் அங்கே வந்து நம்ம அதிகமாக கண்டோம். பாதையில் வந்து போகும்பொழுது நிறைய இருந்துச்சு. அதனுடைய ஒரு கிளை அல்லது அதனுடைய ஒரு பகுதி வந்து இங்கேயும் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து இங்கே வந்து மரங்கள் வந்து எல்லா நிலங்களிலும் இருக்கக்கூடிய மரங்களும் இங்கே இருக்குது. அதாவது உலர் வலயத்தில் இருக்கக்கூடிய மரங்கள், ஈர வலயத்தில் இருக்கக்கூடிய மரங்கள், காடுகள் இருக்கக்கூடிய மரங்கள் என்று எல்லாமே இங்கே வந்து கலெக்ட் பண்ணி அவங்க இங்கே வளர்க்குறாங்க. காரணம் வந்து இது ஒரு ரிசர்வேஷன் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு பாதுகாப்பு வலயம்ங்கிறதுனால வந்து எல்லா இனத்தை சேர்ந்த மரங்களையும் இங்கே அவங்க வந்து பராமரிக்கிறாங்க. ஆரம்பத்தை சொன்னேன், எல்லா பகுதியினுடைய மரங்களும் இங்கே இருக்குதுண்டு. இப்போ இதை பார்த்தோம்னா நாவல் மரம் இலங்கையினுடைய வடபகுதி, அதுபோன்று கிழக்கு மாகாணத்தினுடைய ஒரு சில பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மரம். இதை வந்து இங்கே வந்து இவ்வளோ பெரிய மரம், நீண்ட காலங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்ட மரம், நாவல் மரம். நாவல் பழம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாதையோரங்களில் நாங்கள் வாங்கி சாப்பிட்டு இருப்போம். அதில் ஒன்றும் இங்கே இருக்குது குறிப்பிடத்தக்கது. இந்த பார்க்கினுடைய விசேட இடமே இதுதான். கொஞ்சம் உள்ளுக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது, காரணம் தண்ணி நிறைஞ்சிருக்குது. ஓகே, இதோடு நின்றலாம். வாவ், உங்களுக்கு ஒரு சாமான் காட்டுறேன். கிளியராக உங்களுக்கு தெரியுதா? இது என்ன பறவை அப்படிங்கிறத வந்து நான் வந்து கூகுள் பண்ணி அவங்களுக்கு அதில் தகவலை போடுறேன். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த பெத்தகன வாட்டர்லேண்ட் பார்க் அப்படிங்கிறது வந்து வெட்லேண்ட் பார்க், ஒரு ஈரவலய காடு. இங்கே வந்து அதிகமாக சீசனல் பேர்ட்ஸ், காலத்துக்கு ஏற்ற மாதிரி வெளிநாட்டு பறவைகளும் உள்நாட்டிலே வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய பறவைகளும் வந்து அதிகமாக இங்கே வருகை தருவதுண்டு. அதில் வந்து மழைக்காலத்துக்கு வந்த ஒரு பறவை தான் இப்போ நீங்கள் பார்த்தது. சூப்பராக இருக்குது இல்லையா? வாவ். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் உங்களுக்கு, மைக்ரேட்டரி பேர்ட் ட்ரெயில் வந்து வெளிநாடுகள்லேருந்து யூரோப், ஃப்ளமிங்கோஸ் வந்து மன்னாரில் எங்களுக்கு தெரியும் அண்மை காலத்தில் வந்து அக்டோபரில் இருந்து ஐ திங்க் டில் ஏப்ரல் வரைக்கும் ஃப்ளமிங்கோஸ் பார்க்கக்கூடிய வாய்ப்பு மன்னார் பகுதிகளில் கடந்த காலங்கள் இருந்தது. அது மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் ட்ரெயில்னு சொல்லி ஒரு பகுதி இங்கே வச்சிருக்கிறாங்க. பட் அது வந்து மூடப்பட்டிருக்குது.
காரணம் அதுக்குரிய சீசன் இது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த பகுதியில் தான் அந்த இடம்பெயர்ந்து வரக்கூடிய வலசைக்கார பறவைகள் அப்படி நம்ம சொல்லுவோம், வெளிநாடுகள்ந்து வரக்கூடிய பறவைகள் வந்து இங்கே வந்து சில மாதங்கள் தங்கியிருக்கும். இங்கே இருக்கக்கூடிய வண்ணாத்தி பூச்சியோட இனங்கள் வந்து இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நானும் வந்து இடையில சில வண்ணாத்தி பூச்சியில் கண்டேன். பட் அதை வந்து வீடியோ கேப்சர் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு பொறுமை இல்லை. ஸோ வந்து நான் கிடைச்சா அவங்கள வீடியோ பண்ணி போட்டுறேன். பெலி வில்வம்ண்டா ஏதோ தெரிஞ்ச பழம் தான். பட் அதில் வந்து சரியான தமிழில் வந்து ப்ரொனன்சியேஷன் எனக்கு ஏதோ வருது. பட் என்னன்னு சரியாக ஞாபகம் இல்லை. பெலிமல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பெலிமல் வந்து நாங்கள் குடிச்சிக்கிறோம். சாதாரணமாக பிளேன் டீ மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். ஒருவேளை அதான் தெரியலையே, தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி மரங்களை வளைத்து 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 அப்படியே ஒரு சாலையாகவே மாற்றிருக்கிறாங்க. தெரியுதா யார் போகிறாண்டு? இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக ரோட்டில் பார்க்குறதாண்டா அப்படிங்கிறீங்களா? எஸ், இருந்தாலும் ஒரு பிரம்மாண்டமான சைஸ். இவங்க வந்து நாங்கள் ரோட்டில் பார்க்குறது தான், இருந்தாலும் ஜூம் பண்ணி காட்டணும் உங்களுக்கு எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ரொம்ப பெரிய சைஸ். பட் இது 1-2 இல்லை, நியாயமாக ஏராளமாக இங்கே இருக்குது. அது மாதிரி இந்த பூங்காவுக்குள்ளே மாத்திரமல்லாமல் இந்த முழு ஊர்லேயும் வந்து இவை நிறைந்து கிடைக்கின்றன. காரணம் வந்து இந்த முழு உதாரணமாக பத்திரமுள்ள பொரலஸ்கம உட்பட்ட அனைத்து பகுதிகளையுமே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ரிசர்வேஷன் ஏரியா. ஸோ அதனால் வந்து இப்போ அங்கெல்லாம் வந்து பார்லிமெண்ட் ரோட்டில் இதிலெல்லாம் நம்ம வந்தோம்னு சொன்னால் நமக்கு அதிகமாக வந்து ரோடை விட்டு வெளியே இறங்க முடியாது. ரோட்டில் மாத்திரம்தான் பயணம் செய்யக்கூடிய நிலை இருக்கும். ஸோ அதனால் வந்து காரணம் முழுமையாக வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படிங்கிறதுனால வந்து ஏராளமாக ஊருக்குள்ளேயும் வந்து இந்த விலங்குகள் நடமாடி திரிவதை நான் பார்க்கலாம். மக்களும் வந்து எந்த அச்சமும் இல்லாமல் சர்வசாதாரணமாக நம்ம வீட்டுக்குள்ளே தான் அப்படிங்கிற மாதிரி அவர்களோடு பழகிறதையும் பார்க்க முடியும். யாரென்று தெரிகிறதா? பார்க்குறதோட நிறுத்திக்கணும் முருகேசா. கையெல்லாம் வச்சு இதில் கொப்பெல்லாம் உடச்சி விட்டு கொண்டு போகக்கூடாது. இலங்கையில் வந்து வெளியில் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு மரம். வீடுகள் எல்லாம் நட முடியாது. இதனுடைய பட்டைகள், இதனுடைய பாகங்கள் பேக்லெலாம் வச்சு கொண்டு போக முடியாது. வல்லப்பட்டை. இந்த பார்க்கினுடைய ஸ்பெஷலிட்டிஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கிறாங்க, பார்க்கலாமா? போர்ட் வாக்ஸ், இதுக்கு நம்ம போனோமா? இன்னும் போகலை. டக் பாயிண்ட், வாத்துகள் பார்க்கக்கூடிய இடம். அண்டு பேர்ட் வாட்சிங் டவர், தியவன்னா ஃப்ளாட்டிங் டெக், வியூ பாயிண்ட், கிராஸ் ஹேபிட்டட். அது நம்ம போகணும்னு நினைக்கிறோம். பட் இது வந்து யூஸ்வலி நம்ம போகக்கூடிய பாதையெல்லாம் இப்படி தான் இருக்கும், ஃபாரஸ்ட் ட்ரெயில். அப்படியே ஒரு அமேசான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஃபீல் வருதா? பட் என்ன பிரச்சனைனா இதுக்குள்ளே இறங்க முடியாது. காரணம் ஏராளமான உயிரினங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இந்த பெத்தகன ஈரவலய பூங்கா அப்படிங்கிறது வந்து, ஈரவலய பூங்காங்கிறது தவறு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு நீர் பூங்கா அப்படின்னு சொல்லலாம், அல்லது வெட்லேண்ட் வாட்டர் பார்க் அப்படின்னு தான் ஆங்கிலத்தை சொல்கிறாங்க. இங்கே வந்து அதிகமாக வந்து நீர் பறவைகள், நீர் சார்ந்த உயிரினங்கள், மீன்கள், இதுகள் தான் வந்து விசேஷமாக இருக்குது. இப்போ இதுக்குள்ளேயே பார்த்தோம்னு சொன்னால், நான் இங்கே வந்ததுனால வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் ஒன்றுமே இல்லை. பட் அங்கே தூரத்தில் வந்து ஏராளமான மீன்கள். அது மாத்திரம் இல்லாமல் இதை அண்டிய பகுதிகள் இருக்கக்கூடிய சாதாரணமாக வடிகான்களில் கூட
நம்ம ஜப்பானில் சைனால எல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம், வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஏராளமாக வந்து வடிகான்களில் கூட வாய்க்காலில் கூட அழகழகான மீன்கள் இருக்கும். அதே போல் வந்து இந்த பகுதியை சார்ந்த அண்டிய பகுதிகளில் கூட வடிகாலில் வந்து நம்முடைய நாட்டுக்கு உரித்தான நிறைய மீன்கள் வந்து பரவி வாழ்கிறதை பார்க்க முடியுது. இது வந்து இந்த பூங்காவின் மூலம் பரவிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். இந்த ஊருக்கே வந்து ஏராளமான மீன் இனங்கள் இங்கிருந்து பல்கி பெருகி வெளியேறுவது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகும். டெர்மினலியா அர்ஜுனா அப்படின்டா அர்ஜுன் ட்ரீன்னு சொன்னால் மருது மரம், கொம்புக்கு மரம்னு சொல்கிறது இதுதானா? இந்த பூங்கா வந்து தும்பிகளுக்கும் வந்து ஸ்பெஷலான உண்டு. இங்கே இருக்கக்கூடிய தும்பியை பாருங்கள், ரொம்ப வித்தியாசமான உண்டு. புதிய நான் இப்போ தான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இலங்கையில் இந்த மாதிரி உண்டு. நான் ஆரம்பத்தில் வந்து இது ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு நினச்சேன். பட் இங்கே வந்து உள்ளே வந்து பார்த்தேன். இப்போ வந்து அதுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து ஒரு எஜுகேஷன் சென்டர். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு முன்னால் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இல்லையா, இங்கே வந்து கல்வி சார்ந்த நடவடிக்கைகள், பல்கலைக்கழக மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகள், இயற்கை சார்ந்த, காடுகள் சார்ந்த, பயோடைவர்சிட்டி, உயிர் பல்வகைமை சார்ந்த செமினார், இதெல்லாம் வந்து இங்கே அதிகமாக நடக்கும். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு, பாடசாலை மாணவர்களுக்கு, இந்த துறை சார்ந்தவர்களுக்கு வந்து இங்கே அதிகமான நிகழ்ச்சிகள் நடைபெறும். இந்த நிகழ்ச்சிகள் எப்போ நடக்கும், என்ன மாதிரி நடக்கும், அதுக்கு நாங்கள் வந்து ஒரு புக்கிங் போகிறது எப்படிங்கிறது நான் பார்க்கணும்னு சொன்னால் இங்கே வந்து கியூஆர் கார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. இதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிரெக்டாக வந்து அதனுடைய வெப்சைட்டுக்கு போகலாம். போய் அங்கே வந்து டு யூ வாண்ட் எக்ஸ்ப்ளோர் யுவர் ஜேர்னி அப்படின்னு போட்டு கீழே ஸ்கேன் ஃபார் மோர் இன்ஃபார்ம்டு போட்டிருக்குது. அப்போ இந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது சம்மந்தமான தகவல்களும் இங்கே என்னென்ன நிகழ்ச்சி நடைபெறும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கொள்ளலாம். ஒரு இயற்கை சார்ந்த பகுதியோடைய வந்து இங்கே வந்து வரக்கூடியவர்களுக்கு கிளாஸஸ், இணைய விஷயங்களும் இங்கே நடைபெறுகிறது. இந்த பகுதி வந்து பார்த்தோம்னா ஸ்பெஷலி ஃபார் பட்டர்ஃப்ளைஸ், வண்ணாத்தி பூச்சிகள் சம்மந்தமான வகுப்புகள் எடுக்கப்படுவதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு பகுதி. இங்கே பார்த்தோம்னா அது சம்மந்தமான தகவல்கள் கொடுக்கப்பட்டு, இது நம்ம வண்ணாத்தி பூச்சிகள் பற்றிய செய்திகள், வண்ணாத்தி பூச்சிகளை அடையாளம் காணல், வண்ணாத்தி பூச்சிகளின் அமுதும் அவற்றின் தாவரங்களும், எந்தெந்த தாவரங்களில் என்னென்ன விதமான தேனை வந்து வண்ணாத்தி பூச்சிகள் எடுக்குது, அரிதான வண்ணாத்தி பூச்சிகள் அண்டு வண்ணாத்தி பூச்சிகள் எதிர்நோக்கும் ஆபத்துக்கள், இதுவும் வண்ணாத்தி பூச்சிகள் எதிர்நோக்கும் ஆபத்துக்கள், வண்ணாத்தி பூச்சிகளை பாதுகாத்தல். அதே மாதிரி வந்து வீட்டு தோட்ட வண்ணாத்தி பூச்சிகள் எது அப்படின்னு பார்த்தா இலங்கையில் வந்து நிறைய வந்து இந்த வண்ணாத்தி பூச்சிகள் பரம்பலை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி வீடுகள்லேயும் வந்து இந்த தேன் வளர்ப்பு அப்படிங்கிற மாதிரி வண்ணாத்தி பூச்சி வளர்ப்பும் மேற்கொள்ளப்படுகின்றது. அது சம்பந்தமான பாடங்களும் இங்கே வந்து நடைபெறுகின்றதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. இங்கே வந்து ஒவ்வொரு நாட்டுகளுடைய அரிஸ்டோலோச்சியா இண்டிகா அண்ட் இட்ஸ் அன் இண்டியன் வெரைட்டி, ஹவு டு பிளான் அ பட்டர்ஃப்ளை கார்டன். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. நம்முடைய வீடுகளிலே வந்து இப்போ கார்டனிங் அப்படிங்கிறது வந்து நம்முடைய நாட்டில் வந்து ஒரு ட்ரெண்டாக போகக்கூடிய ஒரு விஷயம். அதையே வந்து ஒரு பட்டர்ஃப்ளை கார்டனாகவே நீங்கள் உருவாக்கினீங்கன்னு சொன்னேன். நம்ம நார்மலி வந்து செய்யக்கூடிய ஒரு கார்டன் தான், இருந்தாலும் அது நம்ம அரேஞ்ச் பண்ணுற அந்த விதத்தை பொறுத்து அது ஒரு பட்டர்ஃப்ளை கார்டனாக அல்லது வெட்லேண்ட் கார்டனாக, ஒரு ட்ரை கார்டனாக ஒவ்வொரு மாவட்டங்களை பொறுத்து அது மாறுபடும். இப்போ வந்து சாதாரணமாக நம்ம செலவழித்து செய்யக்கூடிய ஒரு கார்டனை வந்து அதே செலவோடு நம்ம ஒழுங்குபடுத்தக்கூடிய விதத்தை பொறுத்து அது ஒரு பட்டர்ஃப்ளை கார்டனாக அமையும். அதற்குரிய முறைகள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கூடிய தகவல்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதிலும் குறிப்பாக இதெல்லாம் வந்து இலங்கையினுடைய மிக்கோரும் வந்து அதிகமாக இலங்கையினுடைய வண்ணாத்தி இனங்களை பற்றி தான் இங்கே போடப்பட்டிருக்கின்றது. அதிசயமிக்க வண்ணாத்தி பூச்சிகளின் நடத்தைகள், இதை வந்து நான் செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுத்து அது ஒரு இமேஜாகவே நான் போடுறேன். இதை பற்றி தெரிஞ்சு கொள்ளணுன்ற ஆர்வம் உள்ளாக்கள் அந்த இமேஜை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஃபேஸ்புக்கில் போடுவேன். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய தகவல்களை தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது.
ஆலம் விழுது ஆட. இது ஆலமரமாங்க? இல்லை, இது ஏதோ ஒரு நுகை என்று சொல்ல முடியாது. நுகையும் ஆலமரமும் தானா தெரியலையே, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். பட் விழுது இருக்குது இந்த மரத்தில், ஏராளமான விழுதுகள் இருக்குது. எஸ்பெஷலி நான் வந்தது இந்த போர்டு என்னங்கிறது பார்க்குறதுக்கு தான். ஓ, தெரியுதா? பெத்தகான ஈரநிலத்தின் வண்ணாத்து பூச்சிகள். ஓகே, வெட்லேண்ட் பார்க் அப்படின்னு சொன்னால் ஈரநில பூங்கா. ஈரநிலம் சரியான வார்த்தை கிடைத்து விட்டது. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய வண்ணாத்தி பூச்சி எல்லாம் இந்த பெத்தகான ஈரநில பூங்காவுக்கு சொந்தமான வண்ணாத்தி பூச்சிகள். இவை அதிகமாக நான் நிறைய காண்றேன். இந்த இடத்துலையும் நிறைய இருக்குது. பட் கேமராவில் வந்து கேப்சர் பண்ணுற அளவுக்கு அது சிறுசாக இருக்கிறதால நமக்கு ஃபோனில் வந்து அதை வீடியோ பண்ண முடியாமல் இருக்குது. ஏராளமான வண்ணாத்தி பூச்சிகள் இங்கே இருக்குது. இதுதான் வந்து லெக்சர் உட்காரக்கூடிய இடம், ஆசிரியர் இருக்கிற இடம். இங்கே உட்காந்து பார்த்தா மாணவர்கள் எப்படி தெரிவார்கள் தெரியுமா? சூப்பராக இருக்குல்ல? இந்த பிரிட்ஜ் நல்லா இருக்கு இல்லையா? வா, ஒரு கீழே வந்து பார்த்தோம்னா குளமுண்டா எப்படி ஒரு 150 அடி ஆழம் இருக்குமா? இருக்காது இல்லையா? ஜஸ்ட் ஒரு அடியும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஆட்கள் எங்கே போனாலும் நம்மளோட இருப்பாங்க. நம்முடைய பயணத்துக்கு மிகப்பெரிய துணையாக இருக்கிறவங்க இவங்க தான். நல்லா இருக்கு இல்லையா? எங்கே வர முடியும் தெரியுதா? பட்டர்ஃப்ளை வாக். பட் இது வந்து நாங்கள் ஆல்ரெடி அந்த பக்கம் வந்து பட்டர்ஃப்ளை வாக்கில் வந்தோம். அந்த ஏரியா வந்து மூடப்பட்டிருந்துச்சு. பட் இங்கே வந்து பட்டர்ஃப்ளை வாக் அப்படின்னு போட்டிக்கிறாங்க. வேறு லெவலுங்க, வேறு லெவல். ஓகே, போகலாம். அடுத்த டெஸ்டினேஷன் நம்ம வந்திருக்கிறோம் டக் பாண்ட். வாத்துகள் இருக்கக்கூடிய ஒரு குளம். அதாவது சிறிய விதமான ஒரு கருப்பு நிற வாத்து நமக்கு தெரியும், இலங்கையில் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது. இங்கே வந்து போட்டிருக்கிறாங்க வந்து என்னென்ன வாத்துகள் வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. போய் பார்க்கலாமா? இந்த ஏரியா வந்து மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் லக்கிலி இட்ஸ் ஓப்பன். அப்படியே ஒரு குளத்தை வந்து அப்படியே மூடி அதுக்கு மேலால் வந்து இந்த பிரிட்ஜ் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் டார்க்கான ஏரியா. நடந்து போகிறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான ஃப்ளோரிங் எல்லாமே வந்து பக்காவாக அமைஞ்சிருக்குது. இது நம்ம நாட்டில் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதா? உண்மையிலேயே இந்த இடத்த பார்த்தோன்னே அந்த சயின்டிஃபிக்கலி நான் சொல்ல வந்த விஷயம் எல்லாமே மறந்து போய்த்துருச்சு. பிகாஸ் அவ்வளோ ஒரு சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அதோட உள் ஏரியா வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கட்டாயம் எல்லோரும் வர வேண்டிய ஒரு இடம். இப்படி ஒரு நேஷனல் பார்க் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இதை பார்க்கலன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க இந்த இடத்த. தும்பிகளுக்கான ஒரு விசேடமான இடம் தானே இந்த பத்தகன வெட்லேண்ட் பார்க் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இங்கே இருக்கக்கூடிய தும்பி இனங்கள் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. போகிற வழியில் நமக்கு பார்க்க கிடைச்சா பார்ப்போம். தியவண்ணா வாக். தியவண்ணா நதியினுடைய சரௌண்டிங்கில் வந்து நம்ம இப்படி நடந்து போகலாம்.
எப்படிங்க இருக்குது, நம்ப முடியலையா? ஆக்சுவலி இது வந்து பாசி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இதுக்கு அடியில் வந்து முழுமையாக நீர் நிறைந்திருக்கின்றது. அதுக்கு மேலே படர்ந்து இருக்கக்கூடிய பாசி தான் இந்த பச்சை நிறத்தில் இவ்வளோ பசுமையாக தெரியுது. இந்த மாதிரியான பாசி படர்ந்த இடம் வந்து கிட்டத்தட்ட சின்ன ஒரு ஏரியா இல்லை, எப்படியும் ஒரு ஏக்கர் 2 ஏக்கருக்கு மேலே சரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காரணம் இடையிடையே வந்து அந்த மறைப்புகள் போடப்பட்டு, காரணம் இதுக்குள்ளால் மக்கள் இறங்கக்கூடாது அப்படிங்கிறதுனால சில தடைகள் செய்யப்பட்டிருக்குது. அதனால் வந்து முழுமையாக நம்மளால் பார்க்க முடியாமல் இருக்குது. பகுதி பதியாக நமக்கு பார்க்கலாம். பட் இதே மாதிரி பல மடங்கு பெரிய ஏரியா அந்த பக்கம் இருக்குது. தேவண்ணா வாக் அப்படின்னு போட்டிருந்தாங்க இல்லையா, தேவண்ணா நதியினூடாக நடந்து செல்வதற்குரிய ஒரு பிரிட்ஜு மாதிரி இங்கே போட்டிருக்கிறாங்க. போகலாமா? தெரியுதா யாருண்டு? இந்த மாதிரி ஏராளமான நீர்வாழ் உயிரினங்களினுடைய சீம சொப்பனமாகத்தான் இந்த தேவண்ணா நதி அண்ட் வத்தகன வாட்டர்லேண்ட் பார்க் வந்து இருந்து வருகிறது. அண்ட் ஸ்பெஷலி நம்ம பார்த்தோம்னா இதுதான் தேவண்ணா நதி. பாராளுமன்றத்தை சுற்றி வரக்கூடிய நதி. அதை வந்து மையமாக வைத்து இந்த பார்க் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியே இங்கிருந்து நம்ம பார்த்தோம்னா நேராக நமக்கு தெரியக்கூடிய இந்த கட்டிடம் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சினுடைய கட்டிடம். அதே போன்று பாராளுமன்றம் வந்து இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்குது. இப்போ எங்கே போகிறோம்டா, பேர்ட் வாட்சிங் டவர். இங்கேருந்து பார்த்தவங்களுக்கு அங்கே தெரியும், பறவைகள் பார்ப்பதற்காக வேண்டி அமைக்கப்பட்ட ஒரு டவர், கோபுரமா. போகலாம், போய் பார்க்கலாம். இது சூப்பராக இருக்கு. இந்த வுடன் பிரிட்ஜ், அதை சுற்றி இருக்கக்கூடிய காடு, இந்த பக்கம் வந்து இந்த மரங்கள், இதுக்கு என்ன பேர்னு தெரியல, நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. அண்டு அழகான ஒரு பொண்ட், அதுக்கு மத்தியில் ஒரு டவர், அதுக்கு பின்னாலேயும் ஒரு காடு. ஆனால் இந்த எல்லாத்தையும் சுற்றி ஒரு இந்த நாட்டினுடைய மிக பிஸியான ஒரு சிட்டி. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த குளத்தில் வந்து வாழுகின்ற மீன் இனங்கள் எல்லாத்தினுடைய சயின்டிஃபிக் நேமும் இங்கே வந்து போடப்பட்டிருக்குது. Here not means the smaller than crocodile, but I don't know that actual name. That alligator. It looks like a crocodile. Many of them here, but the crocodile in Devanna, people are going there and doing something, but still no records. There are danger records about them. Thank you. Thank you. Bye. இந்த பறவை தான் நான் அதில் வந்து கீழே நான் பார்த்தேன் உங்களுக்கு. இதுக்கு பேர் வந்து பர்பிள் ஸ்வாம்பர்ன், நீலத்தாளை கோழி அப்படின்னு இதுக்கு பேர். இது வந்து ரொம்ப தூரத்தில் 2 பறவை நிற்கிறத பார்த்தேன். நல்ல டார்க் ப்ளூ, ஒரு நேவி ப்ளூ அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனுடைய குஞ்சுகளும் இங்கே ஃபோட்டோ போடப்பட்டிருக்கு பாருங்க. அதிகமாக இந்த இடத்துல வாழக்கூடிய ஒரு பறவை. அதே போல் வந்து இங்கே வரக்கூடிய பறவை முடையன், ஒரு நாரை இனம் தான் இது, முடையன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நார்மலி நம்ம பார்க்கக்கூடிய நாரை இலங்கையில். பட் ஐ திங்க் இது தான் வந்து முடையன் என்று சொல்லக்கூடிய இந்தியன் பாண்ட் ஹெரோனா
முடையன் அப்படிங்கிற ஐ திங்க் இது ஒரு இந்தியன் வம்சாவளியை சார்ந்த பறவை. நான் பார்த்ததா சொன்னேன் இல்லையா, நீலத்தாழை கோழி. இவை மினுமினுப்பான ஊதா சேர்ந்த நீல நில இறக்கைகளை கொண்டிருக்கும். சிகப்பு நிறத்தாலான சொண்டு சற்று மேல் நோக்கி தலையின் உச்சி நோக்கி நீண்டு ஒரு பிரகாசமான சிகப்பு கவசம் போல காணப்படும். இவை பிரதானமாக இளம் தாவர பகுதிகளை தனது நீண்ட கால்வீரர்களில் பிடித்து வைத்து உண்ணும். தாவர பகுதிகளையா? ஓ, தாவர உண்ணியா? அப்போ இந்த வாத்துகள் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த குளத்தில் வந்து பிரபல்யமான வாத்து. நான் சொன்ன ஒரு கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வாத்துண்டு சிறிய சீழ்கை குருவி, லெசர் விஸ்லிங் டக். சீழ்கை குருவின்னு சொல்லிக்கிறாங்க, பட் இங்கிலீஷில் வந்து டக்குன்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறாங்க. நான் நினைக்கிற ஒரு பறக்கக்கூடிய ஒரு சிறிய இனத்தை சேர்ந்த ஒரு வாத்து. நெடுங்கால் உள்ளான் இதுக்கு பேர். இதுவும் வந்து இந்த குளங்களில் பார்க்கக்கூடிய ஒரு பறவை. நெடுங்கால் உள்ளான் இவற்றின் தனித்துவமான நீண்ட சிகப்பு கால்கள் ஆழமான நீரிலும் உணவை பெற்றுக்கொள்ள உகந்ததாயுள்ளன. கருப்பு நிற இறக்கைகள் இவற்றை சுலபமாக இனங்காண உதவும். இவை பிரதானமாக நீர்வாழ் பூச்சிகள் மற்றும் கிறிஸ்டேசியாக்களை, இறால் போன்ற உணவுகளை உணவாக்கும். நான் சொன்னேன் இல்லையா, நடுவில் ஒரு காடு, அதை சுற்றி நகர்ப்புறம். பின்னால் வந்து சிட்டி எப்படி தெரியுதுன்றதை பாருங்கள். ரொம்ப காத்தோட்டமாக ஒரு ஃப்ரீடமான டவர். நிம்மதியாக இருந்து அமைதியாக இருந்து காத்திருந்து பறவைகள் வரும் வரைக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ அல்லது ரசிப்பதற்கோ உகந்த ஒரு இடமாக இதை தெரிவு செய்து செஞ்சுருக்கிறாங்க. உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு விடயம். அண்டு 100% வந்து ஒரு சூப்பரான இடம். நல்ல நேரம் வந்துக்கிறோம். நடுவில் நிற்கிறது யாருன்னு தெரியுதா? இவங்க தாங்க அந்த வாத்து. நான் வெளியே போகலாம் அப்படின்னு போயிட்டு மறுபடியும் திருப்பி வந்தேன் இந்த ஏரியாவுக்கு. கிளியர் இல்லைண்டா, ஐம் வெரி சாரி. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த வாத்து நான் பார்க்குறேன். உண்மையிலேயே இது வந்து இலங்கைக்குரிய ஒரு இனமா அல்லது மைக்ரேட் ஆகி வந்த வைகளா என்னன்னு தெரியல. நான் அவ்வளோ அழகாக இருக்குது. நடுவில் ஒருத்தர் நின்று குளிர் காயிறாரு. பட் நம்ம வரும்போது 2 பேர் பறந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கிட்டத்தட்ட இங்கே நின்றாங்க. இந்த இடத்துல இருந்தாங்க. இப்போ அங்கே தூரத்துக்கு போயிட்டாங்க. ஓகேங்க, எப்படி இருந்துட்டு இலங்கையினுடைய கொலம்பு சிட்டி நடுவில் இருக்கக்கூடிய பத்தகான அல்லது பெத்தகானையா, ஏதோ ஒரு ப்ரொனன்சியேஷன் இருக்கலாம், நேஷனல் பார்க், வெட்லேண்ட் பார்க் வந்து எப்படி இருந்தது பார்த்துப்பீங்க. நிறைய தாவரங்கள், அதுபோன்று வந்து பறவை இனங்கள், மீன் இனங்கள், தும்பி இனங்கள், வண்ணாத்தி பூச்சிகள் இவற்றினுடைய விசேட நிலமாகத்தான் இவை இருக்குது. அது மாதிரி வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய குளங்கள் உற்பத்தியாகக்கூடிய மீன்கள் வந்து ஒரு சில காலத்துக்கு பின்னால், ஓரளவு வளர்ந்ததுக்கு பின்னால் வந்து இதுக்கு சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய தேவண்ண நதிக்கு வந்து விடப்படுகின்றன. தேவண்ண நதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மீனினங்கள் வந்து இங்கு உற்பத்தியானவை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இது போல் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இங்கே இருக்குது. பட் எல்லாத்தையும் போய் நமக்கு தேடுறதுக்கு முடியாத ஒரு காரணம், சிலது வந்து அந்த சீசன் இல்லைங்கிறதுனால வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குது. மற்றது வந்து மழை வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம அவசரமாக இங்கேருந்து வெளியாகணும். இவ்வளோதான். இதை பற்றிய நிறைய தகவல்கள் நீங்கள் விளங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிகுதி தகவல் வந்து நீங்கள் இங்கே விசிட் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். நேரில் போய் பார்க்குறது வந்து நம்ம இதில் பார்க்குறத விட சூப்பராக இருக்கும். ஒரு எதிர்பார்க்காத அளவுக்கு இந்தளவு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அந்தளவுக்கு இந்த பார்க்க வந்து அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இதே போல் இங்கே வந்து நிறைய பாக்கள் வந்து இதே ரோட்டில் வந்து தொடர்ந்து போக இந்த தேவண்ணா நதியை சுற்றிய ஏரியாக்களில் வந்து வெட்லேண்ட் பார்க், வாட்டர் பார்க்ஸ் வந்து நிறைய இருக்குது. இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் இதுதான் சிறந்ததா அப்படின்னு தெரியல. பிகாஸ் இதுக்கு முன்னால் இன்னொன்று இருக்குது, வாட்டர் பார்க் அப்படின்னு சொல்லி நான் முன்னால் பார்த்தேன். அங்கே வந்து நமக்கு வீடியோ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம், நீங்கள் ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து நான் அந்த ஸ்பெஷல் பெர்மிஷனுக்குரிய அப்ளை வந்து அங்கே பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அது நமக்கு கிடச்சிச்சின்னு சொன்னால் நெக்ஸ்ட் வீக் மாதிரி நம்ம அதையும் பார்க்கலாம். மற்றபடி அது இதை விட சூப்பராக இருக்கும் அப்படின்னு அங்கே இருந்தவங்க சொன்னாங்க. எந்த அளவுக்குன்னு தெரியல. பட் நம்ம இன்றைக்கி இதை பார்த்த அளவுக்கு இது வந்து 100% பார்த்து ரொம்ப பொறுமதியான ஒன்று. அவ்வளோ பக்காவாக பர்ஃபெக்டாக இதை வந்து நேர்த்தியாக செஞ்சுருக்கிறாங்க.
நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அடுத்த பார்க்கலாம். அது வரைக்கும் காத்திருப்போம். பாய்.